நாம் சுவாசிக்கின்ற வாயு சக்தியானது இந்த உடம்புக்குள்ளே 10 இடங்களிலே இருந்து 10 விதமான செயல்களை செய்கின்றது. அதிலே 9 வாயுக்களினுடைய செயல்பாடுகளை நாங்கள் விசாரம் செய்து அனுபவ ரீதியாக உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் 10வது வாயுவாகிய பிராணன் வாயுனுடைய தொழிற்பாட்டை பற்றி இன்றைக்கு நாம் விசாரம் செய்ய இருக்கின்றோம். இந்த பிராணன் வாயுவானது மிகவும் முக்கியமான ஒரு வாயு. ஆன்மாவை எந்த நிலையிலும் பிரியாமல் இருக்கின்ற வாயு இந்த பிராணன் வாயு. அதே போல இந்த ஆன்மாவை என்றும் பிரியாமல் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த வாயுவுக்கு பிராணன் வாயு என்ற பெயர் நம்முடைய பெரியோர்களாலே சூட்டப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான செய்தி. ஆன்மாவை விட்டு அல்லது ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன, சில நூல்களிலே பிரணவ ஜோதி என்று இருக்கலாம். அப்ப வைஷ்ணவ நூல்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிரணவ ஜோதி என்று பேசுவார். அப்ப ஆன்மாவும் பிரணவ ஜோதியும் ஒன்றுதான். அப்ப ஆன்மாவை சார்ந்து பிரியாமல் இந்த பிராணன் வாயு தொழிற்படுகின்றது என்று சொன்னால், பிரணவ ஜோதி அணுவையும் இந்த பிராணன் வாயு பிரியாமல் இருந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அதாவது ஆன்மாவை அல்லது பிரணவஜோதி அணுவையும் இந்த வாயுவையும் எந்த நிலையிலும் பிரிக்க முடியாமல் மிகவும் நெருக்கமாக இருந்து செயல்படுகின்ற வாயு பிராணன் வாயு.